அன்பார்ந்த உறவுகளே, எத்தனையோ ஜனாதிபதி வந்தார்கள், எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள். எந்த நாளும் சின்னம்மாவுக்கு தான் சலுகை. හැමදාම කඳුකරට කරේ කුඩම්මගේ සැලකිල්ල. මේ කඳුකරේ ජනතාවගේ සාපය අද ලංකාවට වැදිලා ඉවරයි. ලෝතුරා බුදුරජාණන් වහන්සේ ಭಾರತේ ඉන්න ලංකාවට වැඩම කරා. අශෝක රජතුමාගේ පුතණුවන් මේතුමාරාතන් වහන්සේ ලංකාවට වැඩියා. අශෝක රජතුමාගේ දුව සංගමිත අතරණී ලංකාවට වැඩියා. බුදුහාමුදුරුවෝ ලෝකෙට දේශනා කරා මෛත්‍රිය. හැබැයි ලංකාවේ මේ කඳුකරේ මිනිසුන්ට මෛත්‍රිය වෙන්නේ නැහැ කවුරුවක්. ජනාධිපති කීයක් ආවද? අගමැති කීයක් ආවද? පාර්ලිමේන්තු ඇමතිලා කීයක් ආවද? කිසි කෙනෙක් මේ මිනිසුන්ට මෛත්‍රිය කරේ නැහැ. ඒ නිසා ඒ සියලු පාලකයන්ට මේ මිනිසුන්ගේ සාපේ වදිනවා. අනිවාර්යෙන් ස්වර්ගයට යන්නත් බෑ, නිවනට යන්නත් බෑ, මෝක්ෂයට යන්නත් බෑ. දෙලින්ම යන්න තියෙන්නේ වැඩි මේක කරන් තියෙන්නේ අපායේ තමයි කියන දේ මම මතක් කරනවා. அன்பார்ந்த உறவுகளே, எத்தனையோ ஜனாதிபதி வந்தார்கள், எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள், எத்தனையோ ஆளுநர்கள் வந்தார்கள். கௌதம புத்த பகவான் இந்தியாவிலே இருந்து இலங்கைக்கு வந்தார். அசோக மன்னனுடைய மகனை இலங்கைக்கு தர்மத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார். அசோக மன்னனுடைய மகளை அரச மரத்தை கொடுத்து இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். இலங்கையிலே இருக்கக்கூடிய இந்த அன்பு நிறைந்த பௌத்த தர்மம் அன்று பாரத தேசத்திலே இருந்து இலங்கைக்கு வந்தது. கௌதம் புத்த பகவான் அன்பை போதித்தார். ஆனால் மலையக மக்கள் மீது யாரும் அன்பு காட்டவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நிலத்திலே நான் கூற விரும்புகின்றேன். அன்பார்ந்த பெற்றோர்களே, வாலிபர்களே, மலையக மக்கள் மீது யாரும் அன்பு காட்டவில்லை. இதுதான் உண்மை. காட்டவும் மாட்டார்கள். ஆகையால் மலையகம் உருவாக வேண்டுமானால் கல்வி நிச்சயமாக தேவை. வரும்போது பார்த்தேன், ஒரு வைத்தியர் வந்தார், ஒரு பட்டதாரி வந்தார். விரும்புகின்றோம். அன்பார்ந்த பெற்றோர்களே, காணி கிடைக்குமோ தெரியாது, வீடு கிடைக்குமோ தெரியாது. ஆனால் உங்களுடைய குழந்தைகளை படிக்க வையுங்கள். கல்வி வளர வேண்டும். வீட்டுக்கு பட்டதாரி உருவாக வேண்டும். மலையகம் மாற வேண்டும். மலையகத்திலிருந்து பல நாடுகளுக்கு எம் மலையக இளைஞர்கள் போக வேண்டும். மலையகத்தை